அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்த நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள். இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்ட 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது கோவை மகளிர் நீதிமன்றம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கடந்து வந்த பாதை. பொள்ளாச்சியில் இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் 2019 பாதிக்கப்பட்ட இளம்பெண்கள் கதறும் ஆடியோ சமூக வலைத்தளங்களில் பரவியது. பொள்ளாச்சி மகளிர் காவல் நிலையத்தில் இருந்து சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றம். 2019 ஏப்ரல் 25ஆம் தேதி பொள்ளாச்சி வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. வழக்கு தொடர்பாக 48 சாட்சிகளிடம் சிபிஐ விசாரணை. பாதிக்கப்பட்ட 8 பெண்களில் ஒருவர் தவிர மீதமுள்ள 7 பேர் வாக்குமூலம். சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. லேப்டாப், செல்போன், மெமரி கார்டு உட்பட 30 எலக்ட்ரானிக்ஸ் ஆவணங்கள் பறிமுதல். முக்கிய ஆவணங்கள் உட்பட 1500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல். 9 பேரும் கைது. வழக்கின் தீவிரம் கருதி கைதான 9 பேருக்கும் 6 ஆண்டுகளாக ஜாமீன் வழங்கப்படவில்லை. இந்த 9 குற்றவாளிகளும் சிறைச்சாலையில் அமைதியாக இருக்காங்க, திருந்திட்டானுங்க. அதனால் இவனுங்களுக்கு நன்னடத்தின் பேரில் எல்லாம் வெளியே விடக்கூடாது. இவனுங்க எந்த திமிரில் இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கானுங்கன்னா, அதிகார திமிரிலும் அரசியல்வாதிகளின் துணையிலும் பண திமிரிலையும் பண்ணியிருக்கானுங்க. இப்போ இவனுங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சட்டம் தன் கடமையை செய்யும். குற்றவாளிகளை கண்டிப்பாக தண்டிக்கும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கும். இவனுங்களுக்கு ஆயுள் தண்டனையெல்லாம் கொடுக்கக்கூடாது. இவனுங்க தான் குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா தூக்கு தண்டனை கொடுக்கணும். தூக்கு தண்டனை கொடுத்த உடனே 1 மணி நேரத்தில் அவங்கள தூக்கில் போட்டுடணும். தண்டனைகள் கடுமையாக இருந்துச்சுன்னா குற்றங்கள் குறையும். பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களும் பயமே இல்லாமல் சுதந்திரமாக சாட்சி சொல்லியிருக்காங்க. இந்த சாட்சி சொன்ன அனைத்து பெண்களுக்கும் ஒரு சல்யூட். இதில் நாம் கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, 48 பேரும் சாட்சி சொல்லியிருக்காங்க. அந்த 48 பேருமே பிறல் சாட்சியமாக மாறல. 76 குற்றச்சாட்டுகளில் 66 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாயிருக்கு. பாதிக்கப்பட்ட 8 பெண்களுக்கும் அரசு 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை இழப்பீடு வழங்கவும் உத்தரவு கொடுத்துருக்காங்க. பெண்களை தெய்வமாக கொள்ளும் தமிழ் சமுதாயம் அம்மாக்களே உள்ளது. ஆண் பிள்ளைகளை சோறூட்டி வளர்க்கும் போது பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று சொல்லித் தாருங்கள். நன்றி.